வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். இட்லி மாவு தோசை மாவு ஆற்றுல கொஞ்சம் பழசாக இருந்தது, கொஞ்சம் புளிச்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆந்திராக்காரா வந்து புனுகுலுன்னு ஒன்று பண்ணுவாள். அந்த புனுகுலு பண்ணி அதுக்கு பச்சை மிளகா சட்னி தொட்டுன்னு சாப்பிடுவாள். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சட்னி நான் வந்து காஃபி மட்டும் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்றது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவை கலந்து வச்சுட்டா ஒரு 10-15 நிமிஷம் அது ஊறணும். நல்லா இந்த மாவை கலந்து வச்சிடலாம். இது 2 நாள் முன்னாடி அரைச்ச இட்லி மாவு. இதில் வந்து இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாம். இது அரிசி மாவு, ஒரு 1/4 கப் கிட்ட அரிசி மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு அது ஒரு 1/4 கப் கிட்ட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கினது, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சமாக இதுக்கு இப்போ அரிசி மாவு மைதாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அண்ட் பொடியாக நறுக்கின வெங்காயம். இது என்னன்னு கேட்டேன்னா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். எல்லாம் கலந்துடலாம். இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, என்னோட பையனோட ஃப்ரெண்டு ஆந்திராக்காரா, அவள் தான் சொல்லி கொடுத்தா. அது மோரோவர் எனக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளும் பண்ணுவாள். பட் இதுக்கு பேர் அவள் வேற என்னவோ சொன்னாள். எனக்கு இது வந்து புனுகுலுன்னு வார்த்தை ஈஸியாக புரிஞ்சுடுத்து, அதனால அதையே வச்சுட்டேன் நான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். நீங்கள் போண்டா மாதிரி எடுத்து போட்டேன்னா இப்படி வரணும். ஓகே, நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்துச்சு. இது கொஞ்ச நாள் ஊறட்டும். இப்போ காஃபி டிகாஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது சின்ன டம்ளரால் 2 டம்ளர் தான் விட்டுருக்கேன். இதுதான் காஃபி ஃபில்டர். எங்கிட்ட இருக்கிற காஃபி ஃபில்டர் எப்படி இருக்குது. ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும், நான் கொஞ்சம் கேஞ்சட் பைத்தியம், கிச்சன் கேஞ்சட் எது விதமாக டிஃப்ரெண்ட்டாக கிடச்சா உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். இது மாதிரி காஃபி ஃபில்டர் இருக்குன்னா சரின்னு ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஒன்று வாங்கினேன். இது பாருங்க, இதுதான் காஃபி பொடி போடுற இடம். இது ஜக்கு. இதை முதல்ல அடியில் போடுவோம். இப்போ நம்ம 2 பேருக்கு காஃபி போடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் போடுறோம். இந்த இதை வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் மேலோட மைல்டாக இப்படி வைங்க. தண்ணி நல்லா திளைக்கணும். 2 தடவை நீங்கள் விடுறதையுமே திளைக்கிற வெந்நீரை விட்டேன்னா தான் டிகாஷன் நல்லா வாசனையாக மணமாக இறங்கும். இதில் இன்னொன்று, நீங்கள் 2 நாளைக்கு தேவையான மாதிரி காஃபி டிகாஷனை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அடியில் ஒரு 1/2 ஸ்பூன் சுகரை போட்டுட்டு மேலே வந்து காஃபி பொடியை போட்டு அதுக்கப்புறம் டிகாஷன் இறக்கினேன்னா 2 நாள் ஆனாலும் கலரும் மாறாது, மணமும் மாறாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இருக்கும் நல்லா. இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன்னா, எங்கள் பாட்டிலாம் வெளியூர்லாம் போனாலாம் வெளியிலலாம் எங்கேயும் சாப்பிட மாட்டான். ஆற்றுலேருந்தே டிகாஷன் போட்டுன்னு வருவா. 4 நாளைக்கு அந்த டிகாஷன் குளிக்காமல் எப்படி பாட்டி இருக்குது அப்படின்னு நானே கேட்பேன். அதுக்கு காரணம் வந்து அடியில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு மேலே பொடியை போட்டு இறக்கிட்டோன்னா அந்த டிகாஷன் திக்காகவும் இறங்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், அப்படியே புளிக்கவும் புளிக்காது, நல்லா இருக்கும் டீம்பா. ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் எங்கேயா வெளியூர் போகிறேன், உங்களுக்கு காஃபி வேணும்னாலும் அப்படி போட்டுக்கோங்க. இல்லை நிறையா டிகாஷன் போட்டு வச்சுன்ட்டு 2 பேராக சாப்பிட்றதுக்கு வேணும்னாலும் அப்படி வச்சுக்கோங்க.
தண்ணி நல்லா தலைக்கட்டும். இதெல்லாம் போராது, நல்லா கொதிக்கணும். சரி முத்து கொதி வந்தால் போரும் போல் இருக்குது அப்படின்னு டிகாஷன் போட்டேன்னா வாசனையாக இருக்காது. இது நான் புதுசாக கல்யாணம் ஆகி புதுசாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற குழந்தைகள் அவளுக்கு தான் சொல்லித்தரேன். நீங்கள் எங்களுக்கெல்லாம் காஃபி போட தெரியாதா அப்படின்னு என் ஏஜில் இருக்கிறவா இன்னும் கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறவாலாம் கேட்காதீங்க ப்ளீஸ். நிறைய குழந்தைகள் கல்யாணம் ஆகி போயிருக்கா, அவள் காஃபி போடுறது எப்படின்னு தெரியாதுங்கிறா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற குழந்தைகளும் தெரியலங்கிறா. இப்போ நல்லா கொதிக்கிறது. அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. மெதுவாக விடணும். தொட 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 விட்டேன்னா கஷ்டம். ரெண்டு கரண்டி விட்டுருக்கோம். இப்போது இதை மூடி வைக்கலாம். இந்த தண்ணி இறங்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். ஸோ இப்போது இதில் இருக்கிற தண்ணி இறங்கியிருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, தெரியறதா? மேலோடு நின்றுட்டு இருந்தது, இப்போ இறங்கியிருக்கு. நம்ம திருப்பி இன்னொரு தடவை தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு வெந்நீர் நல்லா திளைக்கிற சூடாக இல்லைன்னா காஃபி டிகாஷன் நல்லா இருக்காது, மணமாக இருக்காது, ரொம்ப ஆன இறங்கியிருக்கும். அதாவது எங்கள் மாமியார் சொல்லுவா, காஃபி டிகாஷன் வந்து அப்படியே குருவி ரத்தம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு என் பொண்ணு சொல்லுவா, அப்படின்னு குருவியெல்லாம் சாகடிச்சதோட ரத்தம் எப்படி இருந்தது பார்த்துருக்கியா, என்ன குருவி ரத்தம் மாதிரி இருக்கணுங்கிறியே அப்படின்பா. ஆனால் அதுதான் நிஜம், அவ்வளோ திக்காக இருக்கணும் டிகாஷன். ஃபஸ்ட்டு டிகாஷன் பால் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி காப்பி போடணும் அப்படின்பா. ஸோ திருப்பி கொதிச்சுட்டு அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். அவ்வளோதான், டிகாஷன் இறங்கியாச்சு. அப்புறமா நம்ம இந்த போண்டாவை போட்டுட்டு அப்புறம் காஃபி கலக்கிறது பார்க்கலாம். எண்ணெய் சுடட்டும். கை அது மாதிரி ஒரு தண்ணியில் நினச்சிக்கோங்க கொஞ்சம். இது வந்து நம்மளோட அந்த குழிப்பணியாரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். இது ஆக்சுவலி நம்ம குழிப்பணியாரத்தில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவில் கலப்போம். இது அப்படி இல்லை, இதுலேயே டைரெக்டாக எல்லாமே அப்படியே போட்டா. நம்மளும் ஒரே ஸ்டேட் சாப்பாடே சாப்பிடக்கூடாது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதில் இந்த பச்சை மிளகாயோடு இதை கடித்து சாப்பிட்றதே இந்த வெதருக்கு அதுக்கும் சும்மா ரொம்ப நல்லா கும்முன்னு இருக்கும். சூடாக ஒரு கப் காஃபி வித் இந்த இது. ஆனால் அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த பச்சை மிளகா சட்னி பண்ணிப்பா. இதோட கூட வெறும் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக அதில் புளி ஆறு எலுமிச்சம்பழம் வச்சு உப்பு போட்டு அதை நல்லா அரைச்சி அதை கொஞ்சமாக கடுகு எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து அதை வச்சுப்பா. நமக்கு காரமே ஆகாது. அதில் பச்சை மிளகாய் சட்னிலாம் நல்லா அது மாதிரி ப்ரௌனாக ஆற வரைக்கும் விட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. புணுகுழு ரெடி. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பாலை காய்ச்சி காஃபி போடுறது பார்த்துடலாம். பால் இப்போ ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கோம். அது காயிட்டும். இதுக்குள்ளே பாருங்க டிகாஷன் இறங்கிடுத்து. ஸோ வாசனையாக இருக்குது, இங்கே ஜோராக இருக்குது. டிகாஷன் இறங்கிடுத்து. உங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன்ல, சர்க்கரை சில பேர் வந்து வெல்லத்தை கரைச்சி இது மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுப்பா. அதை வந்து 2 ஸ்பூன் விட்டுப்பா காஃபிக்கு. இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுப்பா, ப்ரௌன் சுகர் போட்டுப்பா, உங்கள் சௌகரியம். ஸோ இன்றைக்கி நான் சர்க்கரை தான் நான் போட போகிறேன்.
1 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன், 1.25 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். அது அவளோட சௌகரியம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணுங்கிறவா 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன்லாம் போட்டுக்கோங்க. இப்போ டிகாஷன் ரெடியாக இருக்கும். டிகாஷன் வந்து அடியில் விட்டு நீங்கள் மேலே பாலை விடுறத விட பெட்டர் பாலை விட்டுட்டு அதுக்கு மேலே டிகாஷனை விட்டுட்டு அப்புறம் நல்லா ஆற்றிட்டு மேலே ஒரு 2 ட்ராப் விட்டு வச்சோன்னா நல்ல சூப்பராக மணமாக இருக்கும். பால் நல்லா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி காஃபி போட்டுக்கோங்க. பழைய பாலாக இருந்து அதை திருப்பி சுட வச்சோன்னா அவ்வளோ தூரம் அது இதாக இருக்காது. என்ன பால் பொங்கிட்டு இதில் டிகாஷன் விடலாம். காஃபி கலர் உங்களுக்கு தெரியுதா? ரெண்டு ட்ராப் மேலே. ரெடி. இந்த காஃபி எப்படி போடுறதுன்னு நிச்சயமாக இப்பயும் சொல்கிறேன், பெரியவாளுக்கெலாம் சொல்ல, குழந்தைகள் சின்ன குழந்தைகள் புதுசாக கல்யாணம் வாழ்க்கலாம் தான் சொல்கிறேன் நான். காஃபி அண்ட் அந்த புனுகுலு சட்னியோட எல்லோரும் ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த வெதருக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டும் எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.